அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடன் அறிதல். ஆங்கிலத்தில் நோயிங் த பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. குறள்: நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற. குறள் எண் 495. குறளின் விளக்கம்: தண்ணீரில் இருக்கும் வரைதான் முதலைக்கு பலம். தண்ணீர் விட்டு வெளியே வந்தால் சாதாரண மிருகங்கள் கூட அதனை வென்றுவிடும் என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும், நாம் தேர்வு செய்கிற இடம், நாம் அதுக்கான பொருட்களை சரியான முறையில் நாம் எடுத்து சென்றால் எளிதில் வென்று விடலாம். விளையாட்டு வீரராக இருந்தால் சரியான கருவியுடன் அது களத்துக்கு செல்ல வேண்டும். படிக்கும் மாணவர்களாக இருந்தால் சரியான புத்தகத்தையும் சரியான இடத்தையும் தேர்வு நாள்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதனை படித்து எளிதாக வெல்வதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். படிப்பதற்கான இடத்தையும் படிப்பதற்கான பள்ளிக்கூடங்களும் படிப்பதற்கான இடத்தையும் தேர்வு செய்து படித்தால் அழகாக வெல்லலாம். கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார்: பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்குமா? இருக்கு இடம் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமே, கருடன் சொன்னது. அதனால் எந்த ஒரு இடத்தையும் சரியான முறையில் தேர்ந்தெடுத்தால் வாழ்வில் வெல்லலாம். இக்குறள் மூலம் இதனை கடைபிடித்து எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு துறையும் திட்டமிட்டு தேர்வையான இடத்தை தேர்வு செய்து அழகாக வெற்றி பெறுவதற்கு இக்குறளை பயன்படுத்தலாம். மீண்டும் திருக்குறள்: நெடும் புனலில் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.